இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரோட பொம்மையா இருக்கும்க்கா இது? சாரி, யாரோடது இது? அது எனக்கு தெரியாது மிஸ்மா. அத பார்க்கலாம் தான் வந்தேன். உங்க கண்ணுல எதுக்குக்கா இவ்ளோ பயம்? உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுக்கா? அது டென்ஷன் எதுக்கு? டென்ஷன் ஆகல. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். அக்கா, என்னாச்சுக்கா உங்களுக்கு? வீட்டுக்கிட்ட எல்லாம் நல்லா தானே இருந்தீங்க, ஆனா இப்ப என்னாச்சு? என்ன கேட்டாலும் டென்ஷனாவே இருக்கீங்க. ஒண்ணும் இல்லையே. ஆனா நீங்க இங்க எதுக்காக வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கீங்க தானே? பசங்களுக்காக தானேக்கா? ஒரு அம்மாவுக்கு பசங்க மேல இருக்கிற அன்ப என்னால புரிஞ்சுக்க முடியும்க்கா. என்னங்க நீங்க மேல தண்ணி தெளிக்கிறீங்க? என் இதயத்துல உன் மேல இருக்கிற காதலையும் அன்பையும் இந்த தண்ணி மூலமா உனக்கு நான் தெரிவிக்கிறேன். வீட்டு வேலைக்கு நீங்க செய்யற வேலையே பரவாயில்ல, உள்ள நான் செத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, பனி சுமை அதிகமாயிடுச்சா? சொல்லு, நான் வந்து உனக்கு உதவி பண்றேன். வேலை இருந்தா கூட செஞ்சிடுவேன், ஆனா என் கஷ்டமே வேற. உனக்கு தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் என்ன வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லு. என்னால தீர்க்க வைக்க முடியும்னா தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு நோய் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சத 10 பேருக்கு சொல்லாம இருக்க முடியாது. என் தலை விதி. இந்த வீட்ல இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் எனக்கே தெரிஞ்சிருது. அந்த அளவுக்கு உனக்கு யார பத்தின ரகசியம் தெரிஞ்சிருக்கு? மனோகரி அம்மாவோட சீக்ரெட்ஸ். அந்த பாலகிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு சந்தேகம் வந்திருக்கு, அதுதானே? இல்ல, இன்னொன்னு கூட தெரிஞ்சிருக்கு. என்ன அது? அவங்களுக்கு குழந்தை ஒண்ணு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். உனக்கு அந்த சந்தேகம் எதுக்காக வந்தது? எதுக்காகனா, என் கால்ல மிட்டி இருக்கோ, வயித்துல குழந்தை இருக்கும், அத பத்தி உனக்கு என்னடி? உனக்கு எதுக்கு? அப்படின்னா அந்த பாலகியோட உண்மையான சுயரூபம் வெளியே வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எதுவும் இல்ல. அவங்க யாரு? அவங்க கதை என்ன? கல்யாணம் ஆகி குழந்தை இருந்து கூட இந்த வீட்ல எதுக்கு இருக்காங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு குப்தா. நேரம் வரும்போது எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் பாலகி, நீ குழப்பிக்காத. அஞ்சு,
ஐயோ வேணாம் மிஸ்மா வேணாம், வராத வராத வராத. அக்கா அக்கா ஐயோ அக்கா அஞ்சலி பாப்பா படிச்சத அப்படியே ஞாபகம் வச்சுதான் அது அப்படியே எக்ஸாம்ல எழுதுச்சான். அப்புறம் என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆகி ஸ்கூல்ல சீட்டும் கிடைச்சிருச்சான். நான் ஏதோ முழிச்சுக்கிட்டே கனவு காண்றேன்னா புரிஞ்சிடுச்சு. புலி படுத்து இருக்குன்னு அது முதுகுல குத்தாட்டம் போடக்கூடாது. நான் சொல்றது சரிதானே அஞ்சலி பாப்பா? இங்க பாரு, நீ இதே மாதிரி படிச்சு உங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், சரியா? சரி பாட்டி. ஐயோ நிர்மலா, அப்பா பேர் இல்ல அம்மா பேரை சொல்லு, அவன் இன்னும் நல்லா படிப்பான். அஞ்சு, அம்மாவுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சல, அதுக்கு தான் அம்மாவோட போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கேன். வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன செஞ்சாலும் இவளை இவங்க மனசுல இருந்து எடுக்கவே முடியல. ஸ்வீட் எதுக்குங்க கொண்டு வர சொன்னீங்க? ருசிக்கிறதுக்கு. என்னால சாப்பிட முடியாதுல்ல. அது உன்னோட பிரச்சனை, நீயே தீத்துக்கோ. இனிப்புகளை கொண்டு வரேன்னு சொன்னியே. வீட்ல காலி ஆயிடுச்சு. ஆனா இப்போ நான் எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் பண்ண போறேன். உங்களுக்கும் எடுத்துட்டு வரேன். அப்படியே. அஞ்சலி பாப்பா எக்ஸாம் பத்தி சொல்லிட்டு இருந்த. அவங்க பிரின்சிபல் வெளியே வந்து அஞ்சலி பாஸ் ஆயிட்டா, எல்லாத்துலயும் 100க்கு 100 எடுத்திருக்கான்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த பிரின்சிபல் அஞ்சலியை பார்த்து அவ்வளவு ஷாக் ஆனாங்க. நிஜமாவா? பின்ன அவ்வளவு ஜோரம் இருந்தப்ப கூட எக்ஸாம் எழுத வந்திருக்கான்னு எவ்வளவு புகழ்ந்தாங்க தெரியுமா?